ஏங்க இப்படி வைங்க. ஓ அதுக்கு தான் காலையில உட்கார்ந்து பண்ணிட்டு இருந்தியா? ஒரே முதல்ல பண்ணிட்டே இருக்கணும். கரெக்ட் டெக்னாலஜி வளர்ந்துட்டே. நீங்க எதுக்குங்க வரீங்க? நான் வந்தா என்ன உன் புருஷன் நீங்க அப்படி வரீங்க? அதான் ஏதோ சொல்லுவாங்களே கொடை பிடிச்சிருக்கான். ஓ பழமொழிக்கு நீங்க ஒரு புதுமொழி சொல்றீங்களா? ஆனா எனக்கும் மரியாதை இருக்காது. பொண்டாட்டி எங்க போனாலும் கூட சாதாரணமா தான் சொல்றேன். நீங்க அதை எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. போனையும் எடுக்காம திருச்சி மதுரைன்னு சவாரிக்கெல்லாம் போயிடாதீங்க. இப்படிதான் இருக்கிறேன். நீ சொல்றது சரிதான் மீனா. போறேன். இப்போ சந்தோஷம். சரி நீ போயிட்டு வா, நான் வெளில வெயிட் பண்றேன். எங்க விடுவேன்? சரி பார்த்து போயிட்டு வா, நானும் போயிட்டு வரேன். வணக்கம் சார். வணக்கம்மா. புதுசா ஏதாவது ஆர்டர் இருந்தா சொல்லுங்க சார். நான் கண்டிப்பா சொல்றேன். சரிங்க சார். ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கேன் பாரு. அந்த வீட்டு அட்ரஸ்ல எல்லாம் யார் யார் இருக்காங்கன்னு விக்க வைக்கிறதுன்னு எனக்கு தெரியும். நீ போய் விசாரி. சரி கூப்பிடுவீங்க. வணக்கம் சார். வாங்க. என்ன சார் மண்டபத்தை பொம்மை இல்லம்மா, இந்த பொண்ணு டெக்கரேஷன் மாடலா? இதுக்கு போய் எதுக்கு இந்த மாதிரி அட்டை பேப்பர்லாம் வச்சு ஒட்ட வச்சுக்கிட்டு பொம்மை எல்லாம் வச்சு விளையாண்டுகிட்டு இருப்பாங்க. இப்ப இதாம்மா ட்ரெண்ட்னு சொன்னாங்க. இத போய் ட்ரெண்ட்னுக்கிட்டு என்னால பிரச்சனை? நான் பிரச்சனை பண்றதுக்கு நீ என்ன எனக்கு சமமான? நீங்க போற இடத்துக்கெல்லாம் ஒன்னும் நான் வரல. எல்லா இடத்துக்கும் நான் போய் இந்த பக்கம்லாம் வரக்கூடாது. யாரு வரணும் தாண்டி கொடுக்க மாட்டாங்க. ஏன் சார்? ஆமா ஆமா அப்படின்னு விரட்டி விடுறதுக்கு சும்மா சொல்ல வேண்டியதுதான். நான் பாக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க எனக்கு ஆர்டர் கொடுக்க போறாங்க. இல்லன்னா சொல்லாதீங்க. நியாயமான ஆளுங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்கதான் செய்வாங்க. என் மாடலை விடு. என்ன சவுண்ட் விடுற? ஒன்றனா தேர. ஒரு நைட்டு முழுக்க கஷ்டம். 4 பேர் தேவைப்பட்டிருக்காங்க. என் புருஷன் மட்டும் இங்க தப்பில்ல. ஆனா இன்னொரு ஆளு உங்களுக்கு எதிரா வளர்ந்துருக்கும். ரொம்ப வருஷமா இந்த தொழில இருக்கேன். அது சின்ன பொண்ணெல்லாம் வந்து எடுத்துட்டு போக விட மாட்டேன். இங்க பாரு, உப்பையில போட்டுக்க கூடாது, மொத்தத்தையும் எரிச்சிருக்கணும். விடுறா போய் தொலைறா. ஒரு அடையாளம் வரும். என்ன விஷயம்? எதுக்கு வர சொன்ன? வரதுல பசங்க உன்னை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. நீ சொல்லி கொடுக்கறியா? உனக்கு பரதத்தை பத்தி என்ன தெரியும்? அதத்தான் ஒரு 4 ஸ்டெப் சொல்லி கொடுத்தேன். உன்ன செய்யறது நீயும் இந்த பக்கம் வரல பிரச்சனையா இருக்கும்னு. இல்லனா நீ வராம இருக்க மாட்டிய. வேண்டாம் வேண்டாம், இன்னும் 2 நாள் போட்டும். என்னெல்லாமோ நடக்குது. நான் யார நம்புறேனோ அவனோட ரிட்டைர்மெண்ட் பணத்தை மனோஜ் எடுத்துட்டு போனான்ல. சரி சரி விஷயத்த சொல்லு. அது எப்படி நீ பேரை கரெக்டா சொல்ற? அந்த ஜீவா இப்ப மாட்டிக்கிட்டா. சாதாரணமா கேக்குற? இல்ல இல்ல அதிர்ச்சியா இருக்கு. அப்போ ரோகிணி அப்பா அனுப்பின பணம்னு சொன்னாங்க. அவன்தான் எடுப்பார் கைப்பிள்ளையாச்சே. எல்லாரையும் நம்ம ரோகிணி தான். சேச்சே, அவளுக்கு சூதுவாதெல்லாம் அம்மா மாதிரின்னு சொல்லுவா. ஆமா, அம்மாவை அவ இப்படி பண்ணிட்டாங்கறது என்னால தாங்கிக்கவே முடியல. எனக்குமா உண்மையா இருந்திருக்கணும்ல. மத்தவங்க கிட்ட, நான் வீட்டுல இருக்கவங்க கிட்ட பணத்தை எப்படி மறைக்கணும்னு சொல்லிருப்பேன்ல. கொடுத்திருப்ப. ஆனா அவ அதை விட்டுட்டு ஏங்க. ஆனா அந்த ஸ்ருதிய நான் மருமகளை நினைச்சிட்டு இருந்தேன். அவ என்ன ஏமாத்திருக்கலாமா சொல்லு? பெருமையா பேசிக்கிட்டு இருப்ப. நீ ஒண்ணு கவலைப்படாத. சில நேரத்துல உன்னை பத்தி பேசும்போது கூட உன்னை யோசிக்கணும் விஜயா. அவளுக்காக எதையும் பண்ணிக்கலையே. அதை விட அதிகமா அவ பாசம் வச்சிருக்கா. ஒரு ஆம்பளைக்கு முக்கியமான உறவே அம்மா. அது மாதிரிதான் தாய்க்கு பின் தாரம். சொல்லு, நான் ஒத்துக்கிறேன். ஆனா என்னை விட அதிகமா வச்சிருக்க. கௌரவமா இருக்கிறதுக்கு காரணம் ரோகிணி தானே. அண்ணன் கூட்டிட்டு வந்த மருமக ரோஹிணி மகனு தானே சொல்லுவாங்க. எல்லா பெருமையும் உனக்கு தானே. என்ன சொன்ன? அவ பொய் சொல்லிட்டா அடி. வர வர உனக்கு மறதி அதிகமாயிடுச்சு. நீ பெரிய வீட்டு பொண்ணு. அவளை நீ நல்லா பாத்துக்கணும். ஏன்னா மனுஷங்களோட மனசே அப்படித்தானே. நீ அவளை நல்லா பாத்துக்கணும் விஜயா. நீ அதையே புடிச்சுக்கிட்டு இருக்காத. கோடீஸ்வரம் சொத்து வரும்போது மனோஜுக்கு என்ன ஆகும்? நீ அவ மேல பாசமா இல்லைன்னா மனோஜ் அப்படியெல்லாம் பொண்ணோட ஊரை விட்டே ஓடுறதுக்கு ரெடியா இருந்தவன் தானே. என் பையனை பாரு, சின்ன வயசுல என் மேல பண்ணி பேசுறான், அவ்வளவுதான். மனோஜ் வயசு தானே புடிச்சிட்டு போயிடுவாங்க. என்ன நீ ரோகிணிய கொஞ்சம் தாஜா பண்ணி தான் வச்சுக்கணும்.
அப்புறம் தோ மனோஜ் எப்பவும் உன் கூடவே இருக்கணும்னா அது பின்னாடி உனக்கு தான் பிரச்சனையாயிடும். இப்ப கிளம்பி போனாங்க மாமா. பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். மாமா நீங்க அவங்க வெளியே போனாங்க மாமா, இன்னும் வரல. உங்ககிட்ட ஒரு விஷயம்